தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, த ட்ரூ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, டாமி ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பாடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடனமாடி வந்து இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முழு பேர் பார்த்திங்கன்னா ஜெனிசிஸ் ஜாஸ்மின் மோகன்ராஜ் அப்படிங்கிறது தான் அவங்களோட முழு பேர். இவங்கள பற்றி நம்ம ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாட்டுல இருக்க லிரிக்ஸை நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் அதில் இருக்க விஷுவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு மோசமா ஒரு விஷுவல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, கிறிஸ்டியானிட்டில வந்து ரொம்ப வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிலுவை இல்லையா? ஓகே. அந்த சிலுவைய வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பிறப்புறுப்புலயும், பின்னாடி இருக்க ஆசன வாயிலையும் வந்து வச்ச மாரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். மத ரீதியான பிரச்சனைன்னு வந்துட்டாலே, இங்க உடனே வந்து தீ புடிச்சு எரிய ஆரம்பிச்சுரும். அப்படிங்கிறதுனால, இந்த சென்சேஷனான விஷயமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. ஏன்னா, நெறைய பிணந்தின்னி கழுகுகள் மத ரீதியான பிரச்சனைய உருவாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட்டாவோ, ஒரு ஊடகவியலாளராவும் இத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. எதனால சொல்றேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைங்க கையிலயும் செல்ஃபோன் இருக்கு. அதுங்களுக்கு தெரியாது இது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது இல்லையா குழந்தைங்களுக்கு. இது வந்து எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரங்கிறது இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுக்காக வந்து நான் கர்த்தரோட சிலுவைய கண்ட இடத்துல வச்சுட்டு நான் ஒரு பாட்டு பாடுவேன் அப்படிங்கிறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. இது உண்மையிலேயே வந்து ஒரு அஃபென்சிவா தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வுனா அது ராஜீவ்காந்தி அவர்களோட படுகொலை தான். ஏன்னா இன்னைக்கு இத பத்தி நம்ம ஏன் பேச விரும்புறோம்னா, த ஹண்ட் அ த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த சீரிஸ் எத தழுவி இருக்கு பார்த்தீங்கன்னா, 90 டேஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அரு அனிருத் மித்ராவோட ஒரு புக் அது. அத தழுவி தான் இந்த படம் எடுக்கப்படுது. சீரிஸ் எடுக்கப்படுது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, சோனி லைவ்ல வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இத பத்திய கான்ட்ரோவர்சியலான டாக்ஸ் அண்ட் சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ இந்த ட்ரைலர் டீசர் வந்ததுக்கப்புறம் பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. படம் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு தெரியல உண்மையிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2022ல காந்தாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மொழியிலயும் டப் செய்யப்பட்டு ஒரு மிகுந்த வரவேற்ப பெற்ற ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, தொழுமொழி பேசக்கூடிய மலைவாழ் மக்கள் பற்றிய ஒரு படம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பஞ்சொலி தெய்வம். அதாவது வராகி அம்மன், அப்படி வராகி தெய்வம் அப்படிங்கிற ஒரு நாட்டார் தெய்வத்த பத்தி பேசக்கூடிய ஒரு படம் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுறதா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. டீசர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. மற்றும் ட்ரெய்லர்லாம் கூட வந்துட்டு ஃபேன் மேட் வெர்ஷன்ஸ்ல வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆனா இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துல நடிக்கிறவங்களுக்கு, இல்ல படத்த சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கொடுங்கோல் போயிட்டுருக்கு. ஒரு துரதிர்ஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, இந்த படத்துல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான மரணங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. படத்த சார்ந்தவங்களுக்கு, படத்துல நடிச்சவங்களுக்கு, முக்கியமா படம் எடுக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டு இருக்கதா வந்து ரிஷப் ஷெட்டி அண்ட் ஆக்டர் ரிஷப் ஷெட்டி சொல்லிட்டு இருக்காப்ல. கடந்த மே மாசம் ராகேஷ் பூஜாரா இந்த படத்துல நடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு சைடு ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கதைய கொண்டு போற ஒரு ஆள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு மே மாசம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கபில் ஒரு கேரளா ஆக்டர், ஹீரோவோட துணை நடிகர் சொல்லப்போனா. அவரும் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, அ ச சம்பூர்ணி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கேரளால ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஆத்துல குளிக்கும்போது நீரோட ஓட்டத்துல வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓகேவா? அவரும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹார்ட் அட்டாக்ல வந்து ரீசென்ட் டைம்ல இப்ப ஜூன்ல வந்து இறந்துட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சொலி தெய்வத்தோட சாபமா இருக்குமோ? இல்ல வந்துட்டு ஒரு காவு கேட்கிறதா காந்தாரா அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச்சு பொருளா கர்நாடகா சினிமா இதுல வந்து பேச்சு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இதுக்கு மேல உயிர் பலி எதுவும் இதுல நான் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். விரும்புறோம் நம்ம எல்லாருமே. ஏன்னா, உயிர் பலி ஒரு படத்துக்காக அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைல்வான் ரங்கநாதன பத்தி தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இவர் வந்து சோசியல் மீடியாலயும் சரி, சினிமாலயும் சரி ஃபேமஸா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான். எல்லாருக்குமே அவரோட ஃபேஸ் வந்து ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான். பிகாஸ் ஆஃப் நெறைய அவதூறுகள் பேசுறாரு அப்படிங்கிற மாரி இவர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நடிகர் சங்க சார்புல 2 நாளைக்கு முன்னாடி இவர் மேல வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுக்கு மேல நீங்க வந்து நடிகர்கள சார்ந்து ஏதாவது அவதூறு பேசுனீங்கன்னா, உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு, நாங்க கடந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
அவதூறுங்கிறது யாராவே இருந்தாலும் இப்போ எம்எல்ஏ வந்துட்டு ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் விமர்சனம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது அவதூறுங்கும் போது எல்லாருக்குமே அது வந்து கோவத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் அவதூறு ஒருத்தவங்களை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தான் மிஸ்டர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களே. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ் சினிமாலயும் சரி, இல்ல மலையாள சினிமாஸ்லயும் சரி 2 முக்கியமான முன்னணி நடிகர்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகரா வரக்கூடியவர் சிவகார்த்திகேயன். நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு பரிச்சயமான முகம். ஓகேவா? நல்ல வெற்றி படங்கள குடுத்த ஒரு நடிகர் கூட சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து அது அப்படியே மலையாள சினிமாஸ்ல பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான். அவரும் வந்து ஒரு வெற்றி படங்கள கொடுத்தவர். மிகச்சிறந்த நடிகரும் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட படம், அதாவது சிவகார்த்திகேயனோட மதராசியும், அடுத்து துல்கர் சல்மானோட காந்தா படமும் செப்டம்பர் 5 வந்து கிளாஷ் ஆகுற மாரி ஒரு சூழ்நிலைக்கு போகுது. அதாவது தியேட்டர்ல கிளாஷ் ஆகுற மாரி ஒரு சூழ்நிலைக்கு போகுது. இதனால பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் ரசிகரும், சிவகார்த்திகேயன் ரசிகரும் சோஷியல் மீடியால வந்து கொஞ்சம் அப்படியே சண்டை போட்டுக்கிற மாரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியா விஜய் டிவி புகழ் பேசின ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னன்னா, அ கஷ்டப்பட்டு நாங்க படம் எடுக்கிறோம். நீங்க ரிவ்யூங்கிற பேர்ல அந்த படத்த வந்து கெடுத்து வச்சுடுறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அ அது அத தாண்டி எப்படி சொல்றது? தஞ்சையன் தயாரிப்பாளர் தஞ்சையனும் பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்க ரிவ்யூ பண்றதெல்லாம் ஓகே தான். பட் அதுக்கான தகுந்த வார்த்தைகள நீங்க பயன்படுத்த மாட்டேன்றீங்க. ஒரு படத்த வந்து 24 மணி நேரம் கழிச்சு விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணி அந்த படத்துக்காக தியேட்டருக்கு வர மக்கள வரவிடாமலே பண்ணிடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்த வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அது உண்மதான். ஒரு சில நேரங்கள்ல நானுமே சொல்றேன். ஓகேங்களா? ஒரு படத்த ரிவ்யூ பண்றோம்னா, அந்த படத்துல இருக்க விஷயத்த மட்டும் தான் பேசணும். அத விட்டுட்டு அந்த டைரக்டரையோ, இல்ல ஆக்டரையோ வந்து ரொம்ப மோசமா பேசுறது, காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வன்மத்த கக்குறது அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. ஸோ ரிவ்யூ பண்றதுக்கும், இங்க படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எவ்வளோ மோசமான விஷயமோ, அதே மாரி தான் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்றதும் ஒண்ணு தான் சொல்லப்போனா. அதே நேரத்தில எப்படி சொல்றது? ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு சில வரமுறைகள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸை ஃபாலோ செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.